வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பெரும் படையுடன் சசிகலா அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு தற்பொழுது வரை 75 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருநெல்வேலியில் மிக முக்கியமான பகுதிகளில் சசிகலா அவர்களது கட்சியின் வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் எடப்பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஓட்டு வங்கி எடப்பாடிக்கு எதிராகவே விழும். இதனால் நிச்சயம் அதிமுக இந்த முறை ஆட்சி அமைக்காது. அடிப்படை உறுப்பினர்கள், உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவின் புதிய கட்சிக்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பதாகவும், பெரும் படைகளுடன் சசிகலா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்புகள் இருக்கிறது. அதிமுக ஆட்சியை இழக்கும். அதே சமயம் சசிகலாவின் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற ஒரு நிலைமை உருவாகும் என்று கருத்து கணிப்புகளில் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறைந்த தொகுதிகளில் சசிகலா அவர்கள் போட்டியிட்டாலும் அவர் போட்டியிடுகின்ற தொகுதிகள் அனைத்துமே ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். இங்கு சசிகலா அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவுகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி ஒரு துரோகி. அவரை நம்பி நான் முதல்வர் பதவியை கொடுத்தேன். ஆனால் என்னையவே பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கி துரோகம் செய்துவிட்டான் எடப்பாடி என்றும் அவரை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். 10 தேர்தல்கள் தோல்வியடைந்த பழனிசாமியே இன்னமும் மாஜி அமைச்சர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் எடப்பாடியும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அதிமுகவின் தொண்டர்களை தோல்வியடைந்த பிறகு கட்சியிலிருந்து விரட்டி அடிப்பார்கள் என்பதையும் சசிகலா அவர்கள் பேசியிருப்பதுதான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் சசிகலா அவர்களது பிரச்சாரத்திற்கு வரவேற்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மக்களின் ஆதரவும் சசிகலாவிற்கு அதிகமாக இருப்பதால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வேட்பாளர்கள் மற்றும் பிரச்சாரத்திற்கு எடப்பாடி செல்லும் பொழுதும் அங்கு எதிர்ப்புகளும் மக்களின் ஆதரவுகள் இல்லாமல் தலைக்கு 500 முதல் 600 ரூபாயை கொடுத்து கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார் எடப்பாடி. ஆனாலும் எடப்பாடி பேசும்பொழுது அங்கிருந்து செல்வதால் அதிர்ச்சியடைந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்கள் ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். தென் மாவட்டங்கள் முழுவதும் சசிகலாவிற்கு ஆதரவுகள் இருப்பதால் இந்த தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு எம்எல்ஏக்களை கூற பெற முடியாது. தென் மாவட்டங்களில் வெற்றி பெறாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இதனால் சசிகலா அவர்கள் இந்த தேர்தலில் கேம் சேஞ்சராக வருவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சசிகலாவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்டில் வாயிலாக கூறுங்கள்.